இல்ல அதாவது அப்படின்னா இஷ்டலிங்கம் தான் வழிபடணும்னா கோவில்களுக்கு கூட போக வேண்டியது அவசியம் இல்லையா, அந்த மாதிரியா? அதாவது ஐடியல் அப்படின்னு சொல்லும் போது கோயில் கூட தேவையில்லைங்கிறதுதான். ஓ, கோயில் கூட வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து அதாவது தார தம்மியம்னு சொல்றது வழிபாட்டுல வந்து இஷ்டலிங்கம் அப்படிங்கறது உயர்வானது. குருலிங்க ஜங்கம வழிபாடு, அவங்கள குரு லிங்கத்தை ஜங்கமம் உண்டு. ஆனா இந்த தாவரலிங்க வழிபாடு இன்னுமே அதுக்கு விட கீழானது. என்ன அடியனுடைய புரிதல்னா, கோயிலுக்கெல்லாம் போலாம், எங்கேயும் போலாம். எங்கும் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. அப்ப தெரியறது எல்லாமே சிவன் தான். ஆனா என்னன்னா வீரசைவர்கள் கோயிலுக்கெல்லாம் போனா கூட கீழே விழுந்து கும்பிட மாட்டாங்க. அப்படி கீழே அந்த கொடிமரத்துக்கு முன்னால சாஷ்டாங்க நமஸ்காரம் சிவாலயத்துல கூட பண்ண மாட்டாங்க. குரு கிட்ட குரு ஜங்கமர்கள் கிட்ட அந்த வழிபாடு உண்டு. சடாரி வச்சுக்க மாட்டாங்க வைஷ்ணவ கோயிலுக்கு போனா கூட. அப்ப அங்கேயே அவர் சிவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வுல வழிபாடு பண்ணா கூட அந்த இது. ஆனா தீவிர தரத்தில் இருக்கிறவர்கள் இஷ்டலிங்கத்தை தவிர வேற எங்கேயும் வழிபடக்கூடாது அப்படிங்கிற விதி உண்டு. அப்படித்தான் சித்தாந்த சிகாமணி எல்லாம் சொல்லுது.